Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா சேனக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கேஸ் பத்த வச்சு ஒரு கடாயில தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ சேனக்கிழங்கு நான் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது மாதிரி தான் கட் பண்ணோம். நம்ம வறுவல் செய்ய போறோம். அதனால இந்த மாதிரி சைஸ்ல தான் நம்ம சேனக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க நம்ம சேனக்கிழங்கை சேர்த்துடலாம். நான் சேனக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, சேர்த்துடலாம். ஒரு 1/2 வேக்காடு இருந்தால் போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இப்போ இதோட கொஞ்சோண்டு நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்தது கொஞ்சோண்டு புளி. இந்த புளி எதுக்காகனா சேனக்கிழங்கு அரிக்கும் ஒரு சில காய், அதனால் இதை போட்டோம்னா அரிப்பெல்லாம் எடுத்துரும். அதுக்காக தான் நான் புளி சேர்க்குறேன். அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவு வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு லைட்டாக அப்படி குத்தி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இறங்கிருச்சு கத்தி. போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இதில் இருக்க புளியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு ஆறணும். நம்ம ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு சோம்புத்தூள், கரம் மசாலா, அடுத்தது மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சமாக போடலாம். இது அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு. ஏற்கனவே அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது இதை கலந்துக்கலாம். இப்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சேனக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்து மேலேயும் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நல்லா நம்ம சேனக்கிழங்கில் எல்லா மசாலாவும் தடவிட்டோம். இப்போ கேஸ் பற்ற வச்சு நான் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம மீன் வறுப்போம்ல, அதே மாதிரி தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, அதனால் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக சேனக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட சேனக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அப்படியே பளபளன்னு இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.